to my channel. நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏமா செய்ய போகிறோம். சுகர் ரெயின்போ நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? சுகர் ரெயின்போ செய்கிறதுக்கு கலர்ஸ் வேணும், சுகர் வேணும், வாட்டர் வேணும், அப்புறம் இன்ஜெக்ஷன் எம்டி பாட்டில் வேணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சுகர் எடுத்துக்கிட்டு நார்மல் சுகரை அப்படியே போட்டாலும் ஓகே தான். இப்போ சுகரை மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி பவுடராக போட்டாலும் ஓகே தான். ஸோ நான் பவுடராக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணக்குள்ளே ஃபுல் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டம்ளரில் 10 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். செகண்ட் டம்ளரில் 8 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். தேர்டு டம்ளரில் 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். ஃபோர்த் டம்ளரில் 4 ஸ்பூன் சுகர் அண்ட் லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். ஒரு ஸ்மால் சைஸ் மெஷர்மெண்ட் கப் எடுத்துகிட்டு அந்த கப்பில் தண்ணி ஊற்றலாம். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் எல்லா டம்ளர்லேயும் ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு டம்ளரில் நான் ஊற்றுற அதே மெஷர்மெண்ட் கப் வச்சு தான் எல்லா டம்ளருக்கும் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு. செகண்ட் இப்போ ஊற்றலாம். இப்போ செகண்ட் டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதே போல் சேம் மெஷர்மெண்ட் கப்பில் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நான் ஊற்றுறேன். இதே போல் எல்லா டம்ளர்லேயும் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வாட்டர் எல்லா டம்ளர்ஸ்லேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கிறப்ப இது போல் டிரான்ஸ்பரண்ட் கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வாட்டர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகர் போடக்குள்ளே மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். நான் அரைச்சி போட்டிருக்கிறதால இது ஈஸியாக கரைஞ்சிருச்சு. நார்மல் சுகர் போடுறப்ப நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணினா தான் அது வந்துட்டு நல்லா கீழே வந்துட்டு கரையும் ஃபுல்லாக. ஸோ ஒன்ஸ் கரைஞ்ச பிறகு நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ரெயின்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா டம்ளர்லேயும் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. சுகர் எதுலேயுமே கீழே வந்துட்டு இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கலர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ கலர்ஸ் எடுக்கக்குள்ளே நம்ம ரெயின்போ கலர்ஸ் எடுக்கலாம். ஸோ ரெயின்போ கலர்ஸில் ஃபஸ்ட்டு கலர் ரெட் கலர். ஸோ ரெட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்ச். நம்மளோட இதில் ஆரஞ்ச் கலர் இருக்காது. ஸோ ஆரஞ்சு நம்மளே க்ரியேட் பண்ணலாம். எல்லோவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு ஆரஞ்ச் கலர் வரும். ஃபஸ்ட்டு எல்லோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் ரெட் கலரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு ஆரஞ்ச் கலர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நான் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு ஆரஞ்ச் கலர் வரும். நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ரெட் கலருக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆரஞ்ச் கலர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட்டு கப்பில் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஃபோர்த் கப்பில் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெயின்போவில் ஃபோர்த் கலர் வந்துட்டு க்ரீன் அண்ட் லாஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலர், செகண்ட் ஆரஞ்ச் கலர், தேர்ட் எல்லோ கலர், ஃபோர்த்து க்ரீன் கலர், ஃபிஃப்த்து ப்ளூ கலர். இப்போ கலர்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலரில் நம்ம 10 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஆரஞ்சில் 8 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். தேர்ட் எல்லோவில் 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் க்ரீனில் 4 ஸ்பூன் சுகர் அண்ட் லாஸ்ட் ப்ளூவில் 2 ஸ்பூன் ஆஃப் சுகர். ஸோ இப்போ நம்ம ஒரு சிரஞ்ச் எடுத்துக்கலாம். சிரஞ்ச் ஒரு இங்க் ஃபில்லர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சிரஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ எல்லா ஒரு கலர்ஸ்லேயும் 10 ml நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் நான் 10 ml எடுத்துட்டேன். ஸோ இதே போல் ஈச் கலர்ஸில் 10 ml எடுத்துக்கணும். ஃபஸ்ட் கலர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வந்துட்டு ஆரஞ்ச் கலர் எடுத்துக்கலாம். சேம் ஒரு சிரஞ்ச் 10 ml நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணணும். டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணணும்னா மிக்ஸ் ஆகிடும். ஸோ பாட்டிலோட கார்னரில் சிரஞ்சை வச்சு ரொம்ப ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா ஸ்லோவாக ஆட் ஆகிட்டே வரும். அப்போ தான் வந்துட்டு கீழே இருக்கிற ரெட் கலரோட ஆரஞ்ச் கலர் மிங்கிள் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஸ்லோவாக விட்டுட்ருக்கேன். நமக்கு கொஞ்சம் தெரியும், ரெட் கலருக்கு மேலே லைட்டாக வந்துட்டு ஆரஞ்ச் கலர் வந்துட்டுருக்கிறது தெரியும். ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக வந்த பிறகு உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுதா? கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு ரெட் கலர், தென் ஆரஞ்ச் கலர். 2 கலர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டாக நம்ம எல்லோ கலர் ஆட் பண்ணலாம். சேம் 10 ml எடுத்து ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
க்ரீன் கலரும் 10 ml எடுத்துக்கிறோம். 10 ml எடுத்துகிட்டு ரொம்பவே ஸ்லோவாக பாட்டிலோட கார்னரில் வச்சு ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்களா, ரொம்ப ஸ்லோவாக ட்ராப் பை ட்ராப்பாக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ க்ரீன் கலர் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். ப்ளூ கலரும் சேம் 10 ml எடுத்து ரொம்பவே ஸ்லோவாக ஆட் பண்ணணும் பாட்டிலோட கார்னரில் வச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா கலர்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹை டென்சிட்டி ரெட் கலரில் தான் நம்ம 10 ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அது ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உள்ள ஆரஞ்சு எல்லோ எல்லாமே 2 ஸ்பூன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி இருக்கணும், ஹை டென்சிட்டி அதிக அடர்த்தி உள்ளது அடியிலையும், அதுக்கு மேலே உள்ள கலர்ஸ் எல்லாமே லோ டென்சிட்டி குறைந்த அடர்த்தி உள்ளது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம ரெயின்போ வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.